அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட் போர்டு 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்டனி, அதாவது உயிர் தாவரவியல் புத்தகத்தில் உள்ள 2வது பாடம் பாரம்பரிய மரபியல் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ், இன்சைடு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் பார்ட் 1 அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது பார்ட் 2. இதில் ஒரு 50 கேள்விகள் நாம் பார்க்கலாம். மெண்டல் கலப்புறுத்த சோதனைகளுக்கு தேர்ந்தெடுத்த பெற்றோர் தாவரத்திற்கு என்ன பெயர்? தூய கால் வழி தாவரங்கள். ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் யாது? 3:1. முதலாம் மகவு சந்ததியில் மறைந்து 2ஆம் சந்ததியில் வெளிப்படும் பண்பிற்கு என்ன பெயர்? ஒடுங்குதன்மை பண்பு. ஒரு பண்பு கலப்பில் முதல் மகவு சந்ததிகளின் மரபணுவாக்கத்திற்கு என்ன பெயர்? மரபணு வகையம். ஒரு உயிரியில் வெளிப்படக்கூடிய பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புறத்தோற்ற வகையம். ஒரு பண்பு கலப்பின் மரபணுவாக்க விகிதம் யாது? 1:2:1. ஒரு பண்பு கலப்பில் மெய்ப்பிக்கப்படும் மெண்டலின் விதிகள் யாவை? ஓங்கு பண்பு விதி மற்றும் தனித்து பிரிதல் விதி. தாவர உயரத்திற்கு காரணமான மரபணு எத்தனை அல்லீல்களை கொண்டுள்ளது? 2. மெண்டல் ஒவ்வொரு பண்பிற்கும் எத்தனை வேறுபட்ட கூறுகளை தேர்ந்தெடுத்தார்? 2. இருபண்பு கலப்பின் விகிதம் யாது? 9:3:3:1. எந்த வகை ஹார்மோன் தாவரத்தின் நெட்டைத்தன்மையினை கட்டுப்படுத்துகிறது? ஜிப்ரெலின். செயலற்ற புரதத்தை உற்பத்தி செய்யும் பட்டாணி தாவரம் எத்தன்மையை பெற்றுள்ளன? குட்டைத்தன்மை. முதல் மகவு சந்ததியை ஏதேனும் ஒரு மரபணுவாக்கம் கொண்ட பெற்றோருடன் கலப்புறுத்தம் செய்வதற்கு என்ன பெயர்? பிற்கலப்பு. ஓங்குதன்மை பிற்கலப்பு கலப்புயிரியின் எப்பண்பை அறிய பயன்படுகிறது? மாறுபட்ட பண்பினை வினை. எதிரிடை பண்புகளை பெற்ற தாவரங்களுக்கிடையே நடைபெறும் ஒரு மரபியல் கலப்பிற்கு என்ன பெயர்? இருபண்பு கலப்பு. இருபண்பு கலப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் விதிக்கு என்ன பெயர்? சார்பின்றி ஒதுங்குதல் விதி. சார்பின்றி ஒதுங்குதலின் விளைவால் ஒரு உயிரி எந்த தன்மையில் வேறுபட்ட கேமெட்டுகளை உருவாக்குகிறது? மரபுசார் தன்மை. தனித்து பிரிதல் விதி எதனோடு தொடர்புடையது? மியாசிஸ் அல்லது குன்றல் பகுப்பு. ஒரே நேரத்தில் 2 பண்புகளை ஆய்வு செய்யும் நிகழ்விற்கு என்ன பெயர்? இருபண்பு கலப்பு. மஞ்சள் நிற உருண்டை விதை கொண்ட தூய பெற்றோரின் மரபணுக்கள் எவ்வாறு குறிக்கப்படுகின்றன? R, Y. பச்சை நிற சுருங்கிய விதை கொண்ட தூய பெற்றோரின் மரபணுக்கள் எவ்வாறு குறிக்கப்படுகின்றன? r, y. இயற்கையான ஓங்குதன்மை கொண்ட அல்லீல்கள் எந்த நொதியை உற்பத்தி செய்கிறது?
தரச கிளைத்தல் நொதி. தரச நொதியின் பெயர் என்ன? SBEI, அதாவது ஸ்டார்ச் பிரான்ச்சிங் என்சைம் 1. மரபணுக்களின் இடைச்செயல் பற்றிய கருத்தை அறிமுகப்படுத்தி விவரித்தவர் யார்? பேட்சன். இருபண்பு கலப்பில் மெண்டல் இரண்டாவதாக முன்மொழிந்த ஆய்வு முடிவுகளை எவ்வாறு அழைக்கிறோம்? சார்பின்றி ஒதுங்குதல் விதி. ஒவ்வொரு பெற்றோரும் மரபியல் வேறுபாடு கொண்ட எத்தனை கேமெட்டுகளை உருவாக்க முடிகிறது? 4. முழுமையற்ற ஓங்குதன்மை எத்தாவரத்தில் கண்டறியப்பட்டது? அந்திமந்தாரை, மிராபிலிஸ் ஜலாப்பா. முழுமையற்ற ஓங்குதன்மை சோதனையில் ஒரே மரபணுவில் உள்ள 2 அலீல்களுக்கிடையே நடைபெறும் செயல்களுக்கு என்ன பெயர்? இடைச்செயல்கள். முழுமையற்ற ஓங்குதன்மையை கண்டறிந்த ஜெர்மானிய நாட்டு அறிவியலாளர் யார்? கார்ல் காரன்ஸ். முழுமையற்ற ஓங்குதன்மையில் வெள்ளை நிறத்திற்கு காரணமான அலீல் எது? R2. மரபணு வெளிப்பாட்டை எந்த நிலையில் விளக்கலாம்? அளவுசார் நிலையில் விளக்கலாம். எந்த சோதனையில் மாற்று பிணைவு கொண்ட தாவரத்தில் 2 அலீல்களும் ஒரே சமயத்தில் பண்பை வெளிப்படுத்துகின்றன? இணை ஓங்குதன்மை. ஒரு உயிரியின் மாற்று பண்புடைய 2 அலீல்களும் ஒரே சமயத்தில் பண்புகளை வெளிப்படுத்தும் நிகழ்விற்கு என்ன பெயர்? இணை ஓங்குதன்மை. கதிர் அறிவாள் வடிவ ஹீமோகுளோபின் எவ்விதியை பின்பற்றுகிறது? தனித்து பிரிதல் விதி. கொல்லி மரபணு எத்தாவரத்தில் யாரால் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஸ்னாப்டிராகன் பார் என்பவர் கண்டறிந்தார். 1907 வருடம். கொல்லி மரபணுக்களில் பச்சை நிறமியற்ற தாவரங்கள் எந்நிறத்தில் காணப்படும்? வெள்ளை நிறத்தில் காணப்படும். கொல்லி மரபணுவில் பச்சை நிற தாவரங்களின் மரபணுவாக்கம் யாது? C. ஆர்யா தாவரம் எந்த மரபணுவால் கொல்லப்படுகிறது? ஒத்த ஒடுங்கு மரபணு, அதாவது c. ஓங்கு மறைத்தல் பாரம்பரியத்தில் வெள்ளை கனி மற்றும் மஞ்சள் கனி கலப்புறுத்தம் செய்யும் போது 2வது மகவு சந்ததியின் விகிதம் யாது? (12:3:1). தனியொரு மரபணுவானது பல பண்புகளை ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தி உயிரினத்தின் புறத்தோற்ற பண்புகளை தீர்மானிக்கும் முறைக்கு என்ன பெயர்? பல்பண்புக்கூறு தன்மை. ஓர் இலக்கில் உள்ள ஒரு மரபணுவின் 2 அலீல்கள் வேறொரு இலக்கில் உள்ள மரபணுவின் அலீல்களுடன் இடைச்செயல் புரிந்து பண்பு தடுக்கப்படுவதற்கு என்ன பெயர்? மறைத்தல் பாரம்பரியம். முழுவதும் ஓங்கு அல்லது முழுவதும் ஒடுங்கு கொல்லி அலீல்களை பெற்ற உயிரினத்தின் அலீல்கள் கொண்ட மரபணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கொல்லி மரபணுக்கள். பல்பண்புக்கூறு தன்மைக்கு எடுத்துக்காட்டு தருக. கதிர் அறிவாள் சோகை. கொல்லி மரபணுவின் 2ஆம் மகவுச் சந்ததியின் மரபணுவாக்க விகிதம். ஓங்கு தன்மை கொல்லி மரபணுவாக இருப்பின்
மற்றும் ஒடுங்குதன்மை கொல்லி மரபணுக்களாக இருப்பின் முறையே டேஷ் மற்றும் டேஷ். ஓங்குதன்மை எனில் அது 2:1, ஒடுங்குதன்மை எனில் அது 1:2. கோதுமை தாவரத்தில் அடர்சிவப்பு விதையுறைக்கான மரபணுவாக்கம் எது? R1, R2, R3, R4. ஒரு உயிரினத்தில் பல மரபணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பை தீர்மானிக்கும் முறைக்கு என்ன பெயர்? பல் மரபணு பாரம்பரியம் அல்லது பல்காரணிய பாரம்பரியம். பல்காரணிய பாரம்பரியத்தில் சிவப்பு விதையுறை நிறம் தோன்ற உதவும் மரபணு எது? R. முதல் மகவு சந்ததியின் கோதுமை தாவரம் எத்தனை கேமெட்டுகளை தோற்றுவிக்கிறது? நான்கு வகையான கேமெட்டுகளை தோற்றுவிக்கிறது. கோதுமை விதையுறைகளில் ஆய்வை மேற்கொண்டவர் யார்? நெல்சன் ஹீல். எந்த அறிவியலாளரின் ஆய்வில் மரபணுக்கள் பிணைப்புற்றிருக்கவில்லை? நெல்சன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.